தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. வெளிப்படுத்தின விசேஷத்தில் சில பாடங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். அந்த புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் தேவன் யோவானை இங்கே ஏறி வா என்று அழைக்கிறார். அநேக தரிசனங்களை காண்பிக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்துக்கும் தானியேல் புஸ்தகத்திற்கும் அநேக ஒற்றுமைகளை இருக்கிறதை பார்க்க முடிகிறது. தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் கூட இந்த தீர்க்க தரிசனங்களை காண முடிகிறது. இதில் இருக்கிற சில தீர்க்க தரிசனங்களை நம்ம வரிசைப்படுத்தி பார்க்க போகிறோம். ஒன்றாவதாக பெரிய வலுசர்ப்பம் 2, முதலாம் மிருகம், மூன்றாவதாக 2ஆம் மிருகம், நான்காவதாக திரளான தண்ணீர் மேல் உட்கார்ந்திருந்த வேசியை காண்கிறோம். 5ஆவதாக 7 முத்திரைகள், 6ஆவதாக 7 எக்காளங்கள், 7ஆவதாக கோபாக்கினை கலசங்கள், 8ஆவதாக 2ஆம் வருகைக்கு முன் 3 பெரிய அடையாளங்களை காண்கிறோம். இவைகளெல்லாம் நேரடியாகவே இருக்கிற மிருகங்கள் அல்ல, மிருகங்கள் ராஜ்யங்களை காட்டுகிறது. இன்றைக்கு கூட அங்கே யுத்தங்கள் நடக்கிறதை நம் செய்திகளில் ஏராளமாய் பார்க்கிறோம். மிருக வெறியோடு கூட இன்றைக்கு யுத்தங்கள் நடக்கிறது. நூற்றுக்கணக்கானவர்கள் இந்த 2-3 நாட்களிலேயே இறந்து போகிறதை பார்க்கிறோம். அதன் பின்னால மிருகம் என்பது ராஜ்யத்திற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. முத்திரைகள், ரகசியங்கள் திறக்கப்படுகிறது. எக்காலங்கள், எச்சரிப்பு சத்தங்கள் ஊதப்படுகிறது. 2ஆம் வருகை மிக சமீபமாக இருக்கிறது என்று காண்கிறோம். என்றும் இனிமேல் வரும் நாட்களிலே நாம் அநேக பாடங்களை கற்றுக்கொள்வோம். தேவன் தாமே நமக்கு கற்றுக் கொடுத்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நம்மை பயன்படுத்துவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.